வெறுப்பேத்தாத. மாறதான் போறனா உடனே மாறிடு. என்ன தம்பி, என்ன ஆச்சு? உள்ள இருந்த களம் மூடி இருக்கு. ஸ்பெஷல் கிரேட் சாபம் இறந்துருச்சா? அப்படின்னா இத்தாதோரிய பத்திரமா கூட்டிட்டு வரணுமே. அவன் இனி வரமாட்டான். அவனை நீங்க மறந்துடலாம். பயப்பட தேவையில்லை. நான் இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல தான் இருக்கேன். கொஞ்சம் பேசலாமா? எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாம இப்படி என்ன வச்சு விளையாடுனா அது இந்த மாதிரி தான் இருக்கும். அவனால இப்போ இடம் மாற முடியலன்னு நினைக்கிறேன். இதை நான் எதிர்பார்த்ததுதான். அதனால ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதனால இப்ப நான் என்ன பண்ண போறேங்கிறத கண் கூட பாரு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த பையனை நான் பிணை கைதி ஆக்கிட்டேன். என்ன சொல்ற? புரியலையா? இது இல்லாம என்னால உயிர் வாழ முடியும். ஆனா அந்த பையனுக்கு அப்படி இல்லையே. இப்போ அவன் இடம் மாறினா செத்து போயிடுவான். எதுக்கும் தேவைப்படுமேனு தான் இதை என் கூடவே வச்சிருந்த. சுகுணாவுடைய விரல். அப்படின்னா அந்த ஸ்பெஷல் கிரேட் சாபம் இதை முழுங்கிருக்கும் போல இருக்கு. இனிமே நான் ஒரு சுதந்திர பறவை மாதிரி தான். என் சுதந்திரத்தை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணணும் இல்லையா? அதனால உன்னை கொல்ல போறேன். இப்ப என் இடத்துல நீயும், உன் இடத்துல நான் இருக்கேன்னு சொல்லு. இந்த உலகத்துல நியாயமற்ற யதார்த்தம் தான் எல்லாருக்கும் சமமா வழங்கப்படுது. உனக்கு இன்னுமா இது புரியல? அவன் வருவான். இத்தாதோரி திரும்ப வருவான். அதனால அவன் செத்தே போனாலும் கவலைப்பட மாட்டான். ஏன்னா அவன் அப்படிப்பட்டவன். நீ அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. ஒத்துக்கிறேன். அவ சாதாரண மனுஷங்க மாதிரி இல்லாம கொஞ்சம் பலசாலிதான். அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவன் சாக போறான்னு தெரிஞ்சதும் அந்த உண்மை வெளியே வந்துச்சு. அவன் வாய்க்கு வந்ததை உளறிக்கிட்டு அவன் எடுத்த முடிவுகளை நினைச்சு வருத்தப்பட்டான். தன்னை தானே கொல்றதுக்கு அவன் கிட்ட தைரியம் இல்லைன்றது எனக்கு அப்பதான் புரிஞ்சது. அவன் கை திரும்ப வந்திருக்கு. குணமடைகிறான்னா ரிவர்ஸ் கர்ஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணிருக்கான்னு அர்த்தம். சுகுணா இப்ப அவதாரம் எடுத்திருக்கான். என்னதான் இதயம் இல்லாம வாழ முடியினாலும் நிச்சயம் அதால பாதிப்பு இருக்கும். அதனால இதத்தொரு இடம் மாறதுக்குள்ள இதயத்தை நான் வச்சாகணும். இதயம் இல்லாத உடம்ப வச்சு அவ என்ன தோக்கடிக்க முடியாதுன்னு அவளுக்கு நான் நிரூபிக்கணும். ஆனா என்னால அவளை தோக்கடிக்க முடியுமா? ஏன்னா ஒரு ஸ்பெஷல் கிரேட் முன்னாடி என்னால அசைய கூட முடியல. முடியுமான்ற கேள்விக்கு இடமே இல்லை. நான் இதை செஞ்சுதான் ஆகணும். ஒரு வழியா நான் இப்போ சுதந்திரம் அடைஞ்சிட்டேன். அதனால இப்போ இதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்லையே, உதவிக்கு சிக்கிக்காம இருந்து கூட நீ ஏன் முன் வந்து என்ன தாக்குற பாத்தியா? இது பத்தாது, பத்தாது, பத்தாதுன்னு சொல்லல. உன் முழு சக்தியை பயன்படுத்து. அதுக்கப்புறம் முயற்சி பண்ணு. ஓரோச்சி, அவனை ஒன்னா சேர்ந்து தாக்குங்க.
ஹே நான் தான் சொன்னேன்ல இந்த இடத்தை யூஸ் பண்ணுன்னு. அவனோட ஜுஜுட்சு மட்டும் இல்ல, அவன் சக்தியும் அவன் வேகமும் பல மடங்கு அதிகமா இருக்கு. உன்னை நான் பாராட்டியே ஆகணும். இப்ப நான் என்ன செய்யறது? அந்த உள்ளார்ந்த களத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு ஷிகிகாமியை பயன்படுத்திட்டேன். என்னோட ஒயிட் டீமண்ட் ஆகும் ஒரோச்சியும் அழிஞ்சு போச்சு. நூவையோட சக்திகளும் குறைஞ்சுக்கிட்டே வருது. இதுவும் அழியறதுக்கு முன்னாடி இதை விடுவிக்கிறது நல்லது. அப்படியா விஷயம்? உன்னோட ஷிகிகாமி உன் நிழல்ல இருந்து தான் உருவாகுதா? இப்ப அவனுக்கு இது தெரிஞ்சு மட்டும் என்ன பிரயோஜனம்? சரி, இப்ப அதுக்கு என்ன? அது வெறும் மந்திரத்தை பயன்படுத்துற ஒரு சாதாரண நுட்பம் கிடையாது. அது இடத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்குது. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அப்போ எதுக்காக அங்க இருந்து நீ தப்பிச்சு ஓடுன? உன் திறமை மேல உனக்கே நம்பிக்கை இல்லையா? என்னமா போ, நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இதை உன்னால சரி பண்ண முடியாது. கண்டுபிடிச்சிட்டான். தேவையே இல்லாத விஷயத்துக்கு உயிரை பணைய வைக்கிற. இந்த பையனோட உயிர் ஒன்றும் அவ்வளவு முக்கியம் இல்ல தம்பி. அப்போ எதுக்காக நீ என்ன வந்து காப்பாத்துன? இந்த உலகத்துல நியாயமற்ற யதார்த்தம் மட்டும்தான் எல்லாருக்கும் சமமா வழங்கப்படுது. ஒருத்தரை சபிக்கிற அளவுக்கு எனக்கு நேரம் இருந்தா அதை பயன்படுத்தி எனக்கு நெருக்கமானவங்களை யோசிப்பேன். அவ எந்த அளவுக்கு நல்லவங்கிறதுல சந்தேகமே இல்ல. அவ நல்ல மனசுக்கு சந்தோஷமா வாழ தகுதியானவ. அப்படி இருந்தும் சுமிக்கு சபிக்கப்பட்டா. நான் ஒரு பையன்னு தெரிஞ்சும் மெகுமின்ற பெயரை எனக்கு வச்சார்ல என் அப்பா. எந்த கவலையும் இல்லாம எங்கேயோ சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. கர்மாங்கிறது தானா நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா கெட்டது செஞ்சவங்களை எப்படியும் சட்டம் தான் தண்டிக்க போகுது. பிரதிபலிக்கிற அந்த கருவியில ஜுஜுட்சு மந்திரவாதிகளுக்கு ஒரு பங்கு இருக்கு. நல்லவங்களுக்கு நியாயம் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது வெறும் ஒரு சிலரா இருந்தா கூட பரவாயில்ல. அதனால நான் சமமற்ற முறையில தான் மக்களை காப்பாற்ற போறேன். இதத்தான் எதிர்பார்த்த. இப்பதான் உனக்குள்ள இருக்க அந்த உத்வேகத்தை என்னால பார்க்க முடியுது. அதான் தயாராயிட்டீங்க. இன்னும் ஏன் காத்திருக்க? யோசிக்காத. நீ யாருன்னு காட்டு. மெகுமி ஃபுஷிகிரோ. Sacred treasure. Swing and ring. Ring gate grip. நீ கேட்ட கேள்விக்கான பதில். அன்னைக்கு நான் உன்னை காப்பாத்தினதுக்கு லாஜிக்கலா எந்த காரணமும் இல்லை. அது என்னதான் ஆபத்தா இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி ஒரு நல்லவன் சாகிறத பார்க்க முடியல. ஆரம்பத்துல என் சுயநலத்துக்காகவும் என் உணர்ச்சிகளாலையும் நான் கொஞ்சம் தயங்குனேன். அது சகஜம்தான்னு வச்சுக்கோயேன். ஏன்னா நான் ஒன்னும் ஹீரோ இல்லை. நான் ஜுஜுட்சு மந்திரவாதி. இது நாள் வரைக்கும் உன்னை காப்பாத்தினதை நினைச்சு ஒரு நொடி கூட நான் வருத்தப்பட்டதில்லை. அதான் விஷயமா? ஒத்துக்கணும், நீ ரொம்ப ஸ்மார்ட் தான் புஷிக்கிறோ. உண்மையிலேயே நீ நிறைய யோசிச்சிருக்க. உன்னோட நம்பிக்கையில எந்த ஒரு குறையும் இல்ல. அதே போல என்னோடதும் தப்புன்னு சொல்லிட முடியாது இல்லையா? அது சரி, நேரம் முடிஞ்சிருச்சு, என்ன மன்னிச்சிரு. இனிமே நான் குகிசக்கி பத்தியும் கோஜோவை பத்தியும் எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல?
என்னோட வாழ கேக்குறல்ல சொல்லு. சுக்குனாவோட சக்தியை சோதனை செய்யறதுக்காக தான் அந்த சக்தி வாய்ந்த சபிக்கப்பட்ட விரலை பயன்படுத்தினியா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? இல்ல, அந்த அரகுர சோதனையில நான் நினைச்சது நடக்கல. ஆனா ஒரு சில விஷயங்களை நாம கத்துக்கிட்டோம். நீ சொல்ற இந்த கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். உங்களுக்கு தான் சுகுணாவை பத்தி நல்லா தெரியுமே. நீ சும்மா பேசி என்ன வெறுப்பத்தாத. என்ன எப்ப பாரு நீ புரியாமையே பேசுற. என்னதான் வார்த்தை புரியலனாலும் அத சொல்ல வந்த அர்த்தம் புரிஞ்சிடுது. உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சரி, உங்களுக்கு மட்டும்தான் டேபிள் வேணுமா? கூட யாரும் வராங்களா? இல்ல, என் ஒருத்தனுக்கு மட்டும்தான். ஒருவேளை அதை எதிர்க்க வேண்டிய தருணம் வந்தா ஓடுங்க, இல்லைன்னா செத்துருவீங்கன்னு சொன்ன. நான் தெரியாதனமா கூட அதை எதிர்த்து சண்டை போடுங்கன்னு சொல்லவே இல்லை, தெரியுமா? இது வேணும்னு தான் நடந்திருக்கு. என்ன என்ன சொல்ல வரீங்க நீங்க? ஸ்பெஷல் கிரேட்னு தெரிஞ்சும் உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத 5 பேரை காப்பாத்த ஃபர்ஸ்ட் இயர்ஸ் அனுப்புறது மடத்தனமான முடிவு. ஏன்னா யூஜியை பொறுத்த வரைக்கும் அவனோட மரண தண்டனையை தள்ளி வைங்கன்னு நான் தான் மேலதிகாரிங்க கூட சண்டை போட்டேன். என்னோட இந்த முடிவு யாருக்குமே பிடிக்கல. அதான் நான் இல்லாத நேரமா பார்த்து அவனை போட்டு தள்ள ஸ்பெஷல் கிரேட் சாபத்தை தடுக்க அவனை அனுப்பியிருக்காங்க. ஒருவேளை கூடவே அவங்க 2 பேரும் செத்து போயிருந்தா அதை நினைச்சு நான் தான் வருத்தப்படணும். அவங்க மட்டும் ஒரு கல்ல 2 மாங்க அடிச்சிட்டாங்க. இல்ல, அது வந்து அங்க அவங்கள அனுப்புற வரைக்கும் அது ஸ்பெஷல் கிரேட்னு யாருக்குமே தெரியாது. இப்ப மத்தவங்களை குற்றம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த மடத்தனத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா மேல அதிகாரிகளை என் கையால கொல்லணும். நீ இவ்ளோ எமோஷனல் ஆகி நான் பார்த்ததே இல்லையே. மன்னிச்சிருங்க மேடம், நான் உங்களை கவனிக்கல. என்னப்பா விஷயம்? இந்த பையன் மேல உனக்கு அதிக அன்பு இருக்க மாதிரி இருக்கு. நான் என்னோட எல்லா மாணவர்களோடையும் இதே அன்போடு தான் நடந்துப்பேன். அதுக்காக ஈஜிச்சியை போட்டு இப்படி படுத்தலாமா? மேல் எடுத்துக்கும் நமக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. அவனோட கஷ்டத்தை பத்தில எனக்கு எந்த கவலையும் இல்ல. அவனுக்கு தான வேலை. அதுவும் சரிதான். அப்படின்னா இதுதான் சுகுணாவோட உருவமா? உள்ள அப்படி என்னதான் இருக்கும்? முடிஞ்ச அளவுக்கு அவன் பாடியை நல்லா யூஸ் பண்ணிக்கோ. பண்ணதானே போறேன். என்ன பத்தி உனக்கு தெரியாதுல்ல? நீண்ட ஆயுளோட வாழ்னா சொன்னா வாழ்வா சாவான்னு போராடுற நம்ம கிட்ட எதுக்கு சொல்லணும்? அது சரி, தடவை அவன் பார்ட்னர் செத்துருக்கானா என்ன? நம்ம வயசுக்கார சாகிறது தான் ஃபர்ஸ்ட் டைம். பரவாயில்ல, உன் ஃபீலிங்ஸை உள்ளே பூட்டி வச்சிருக்க. நீயும் தான். எனக்கு என்ன பிரச்சனை? அவனை நான் பார்த்தே 2 வாரம் தான் ஆகுது. கொஞ்ச நாள் மட்டுமே பழகின ஒருத்தனுக்காகலாம் அழற ஒரு சாதாரண பொண்ணு கிடையாதுண்ணா. அழக்கூடாது. ரொம்ப ஹாட்டா இருக்குல்ல? ஆமா ஆமா, சம்மர் யூனிஃபார்முக்கு மாறிடலாமா? என்ன இது? என்ன மிகுமே, சாதாரணமா இருக்கிறத விட ரொம்ப சோகமா இருக்க. என்ன பிரச்சனை உனக்கு? ஜனேன் வந்துட்டியா? என்ன மரியாதை குறைவா கூப்பிடாதன்னு சொல்லிருக்கல. வேண்டாம், வந்துரு. அதான் பேசிட்டு இருக்கல. அவங்க எதுக்காக சோகமா இருக்காங்கன்னு உனக்கு தெரியாதா? ஏன் அப்படி என்னாச்சு?
நேத்து ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த பையன், அதாவது அவங்க ஃப்ரெண்டு செத்து போயிட்டான். கார்ன்ஃபிளேக்ஸ். இத நீ முன்னாடியே சொல்லிருக்கணும்ல. இப்ப என்ன உங்க மனசாட்சி இல்லாத இறக்கம் இல்லாதவன் நினைச்சிருப்பாங்க தெரியுமா? உண்மையை சொன்னா கசகதா செய்யும். என் கூட இருந்துகிட்டு எனக்கு சப்போர்ட் ஆமா, பண்ணாம யார் இவங்கலாம்? செகண்ட் இயர் சீனியர்ஸ். நாம தான் நம்ம ஜூனியர்ஸ்க்கு அக்கறை காட்டி அன்போட நடத்தணும். அதுக்காக உன்னை இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சம் முடியுமா என்ன? இதோ இவதான் ஜெனின். சபிக்கப்பட்ட ஆயுதங்களை இவ்வளவு மாதிரி யாரும் கையாள முடியாது. சால்மன் சூப். இவன் இனுமாக்கி சபிக்கப்பட்ட பேசும் திறன் இருக்கு. இவன் எப்பவும் சாப்பாடை பத்தி தான் பேசுவான். என்ன நடக்குதுன்னே புரியல. யூட்டா கூட இருந்தா சாஃப்ட் ஆயிடுறானே. இவன் தான் பாண்டா. இன்னொருத்தர் இருக்காரு, அவரோட பேர் வந்து ஒக்கோத்சு. இந்த 4 பேர்ல அவருக்கு மட்டும்தான் எனக்கு மரியாதை கொடுத்து பேசணும்னு தோணும். அவர் இப்ப வெளிநாட்டுல இருக்காரு. இருக்கட்டும், பாண்டா தான் அவரோட உண்மையான பேரா என்ன? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த பையனோட ஆத்மா நிம்மதியா சாந்தி அடைய வேண்டிக்கிறோம். விஷயம் என்னன்னா, நீங்க கியோட்டோ ஸ்கூல் எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட்டுக்கு வந்து கலந்துக்கணும். கியோட்டோ ஸ்கூல் எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்டா? அப்படின்னா என்ன? கியோட்டோல இருக்கிற நம்ம ஸ்கூல் கூட நடக்கிற ஒரு கெட் டுகெதர் மாதிரி. ஆனா அதுல சாதாரணமா செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் மட்டும் தானே கலந்துப்பீங்க. அந்த கிறுக்கு தேர்ட் இயர்ஸ் தான் இப்ப சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே, அதான் நாங்க உங்களை தேடி வந்தோம். சரி, அப்படி இந்த ஈவெண்ட்ல நீங்க என்னதான் பண்ணுவீங்க? ஸ்மாஷ் ப்ரோஸ் விளையாடுவீங்களா? வி வெர்ஷனா இருந்தா நான் தோக்க மாட்டேன். மீட்டியர் ஸ்மாஷ் போட்டு உங்க கதையை முடிச்சிருவேன். அப்போ 3 பேர் கொண்டு அணிய போலாம். இந்த ஈவெண்ட்ல டோக்கியோ அப்புறம் கியோட்டோ ஸ்கூல் பிரின்சிபல்ஸ் வருவாங்க. மொத்தம் 2 நாள் நடக்க போற இந்த எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட்ல என்ன மாதிரியான போட்டி நடக்கணும்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. சாதாரணமா ரூல்ஸ் இப்படிதான் இருக்கும். ஈவெண்டோட முதல் நாள் நம்ம டீமா பேட்டில் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தனியா பேட்டில் பண்ணுவோம். சால்மன். தனியாவும் டீமாவுமா? அப்படின்னா மத்த ஜுஜுட்சு மந்திரவாதிகளோட சண்டை போடணுமா? அதேதான். ஒருத்தரை கொல்றத தவிர நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு எதுவும் ஆகாம இருக்கிறதுக்கு தேவையான ட்ரைனிங்க நாங்க கொடுப்போம். ஹையா, ஹை, ஹா. அப்படின்னா இந்த ட்ரைனிங்க்கெல்லாம் டைம் இருக்குமா என்ன? ஏன்னா நம்ம எண்ணிக்கை குறைவா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உண்மைதான், நிலைமை இப்ப அப்படிதான் இருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க. அதாவது பனி காலத்துல ஆரம்பிச்சு வசந்த காலம் வரைக்கும் மக்கள் உணர்ச்சிகளை பெருசா காட்ட மாட்டாங்கிறதுனால கோடை காலத்துல வேலை அதிகமா இருக்கும். ஒரு சில வருஷம் பூரா வேலை இருக்கும். இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. சரி, வரீங்களா இல்லையா? பார்ட்னர் வரை இழந்திருக்கீங்க, அதான் யோசிக்கிறேன். நாங்களும் வரோம். ஏன்னா இன்னும் பலசாலி ஆகணும். அதுக்காக எவ்வளவு கஷ்டப்படவும் தயாரா இருக்கேன். ஆனா இந்த எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட்டும் ட்ரைனிங்கும் எனக்கு பயன்படாதுன்னு தெரிஞ்சா நான் கிளம்பிடுவேன் சொல்லிட்டேன். நானும் தான். இந்த மாதிரி திமிரு பிடிச்சவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதே தனி சுகம்தான். கார்ன்ஃபிளேக்ஸ். இப்ப உங்க தலைவரோட கோரிக்கை தான் என்ன? இப்ப இருக்கிற மாதிரி இல்லாம மனுஷங்க சாபங்க இதுங்களோட இடத்த மாத்தணும்னு நினைக்கிறாரா? கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சுக்கேன். ஆனா அது சுலபமா சொல்லிட முடியாது. ஏன்னா மனுஷங்க எல்லாம் பொய்யான ஆளுங்க. அவங்க செய்யற ஒவ்வொரு நல்லதுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு கெட்ட எண்ணம் தான் இருக்கு. அதுலயும் எதிர்மறை உணர்ச்சிகளான வெறுப்பும் விரோதமும் உண்மையிலேயே எந்த ஒரு பொய்யும் இல்லாத உணர்ச்சிகள். அப்படிப்பட்ட உணர்ச்சிகள் இருந்து பிறக்கிற சாபங்களான நாங்க மிக உன்னதமான புனிதமான உயிரினங்களாகும். அதனால நம்ம போலிகளை அழிச்சு ஆகணும். ஆனா யதார்த்தம் என்னன்னா, இவ்வளவு பேசுறவங்கள தான் ஒவ்வொருத்தரும் அழிச்சிட்டு வராங்க. அதனாலதான் உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்திருக்கோம். ஜுஜுட்சு மந்திரவாதிகளை தோக்கடிக்க நாங்க என்ன பண்ணணும்? யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 நிபந்தனைகளை பூர்த்தி செஞ்சா நீங்க ஜெயிக்க முடியும். முதல்ல அந்த 2 நிபந்தனைகள் என்னன்னு சொல்லு. ஜுஜுட்சு மந்திரவாதிகள்ல மிகவும் சக்தி வாய்ந்த ஒருத்தனான சதோரு கோஜோவை நீங்க செயலிழக்க வச்சாகணும். அதுக்கடுத்து ரியோமன் சுக்குனாவையும் யூஜி இத்தாதோரியையும் உங்க பக்கம் இழுத்தாகணும். அவன் இறந்துட்டான்னு கேள்விப்பட்டேனே. அதான் அந்த யூஜி இத்தாதோரி என்ற பையன். அப்படியா? அது உறுதியா தெரியுமா? நீ இப்படி அனுமதி இல்லாம உள்ள எட்டி பாக்குறது எனக்கு பிடிக்காது.